வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5.1 டிஜிட்டல் ஃப்ரீ ஆம்பிளிஃபையரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தஞ்சாவூர்லேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ESP போர்டு வந்துடுது. நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் MP3 சாங்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கலாம். அதேமாதிரி இது ப்ளூடூத் இருக்குது, FM இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இதில் ஆப்டிக்கல், கோயாக்சல், HDMI/RC டிஜிட்டல் இன்புட்டு இதில் கொடுத்துக்கலாம். இதில் ஆப்டிக்கலோ அல்லது கோயாக்சலோ அல்லது HDMI/RCயோ இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுற வீடியோ என்ன கண்டென்ட்னு சொல்லி இதில் டிஸ்பிளேலே பார்க்கலாம். அதாவது டால்பியா, DTSஆ இந்த மாதிரி டிஸ்பிளேலேயே மென்ஷன் ஆகும். அந்த மாதிரி இதை டிசைனிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் இன்புட்டு 3 இன்புட்டு கொடுத்துக்கலாம். ஆப்டிக்கல், கோயாக்சல், HDMI/RC இன்புட்டு கொடுத்துக்கலாம். இதில் அவுட்புட் வந்து மொத்தம் 6 சேனல் அவுட்புட் வரும். இதை வந்து நீங்கள் உங்களோட ஆம்பிளிஃபையர் மேனுவல் 5.1 ஆம்பிளிஃபையராக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பழைய ஹோம் தியேட்டரு வச்சுருக்கீங்கனால அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதில் DVD இன்புட்டு அல்லது AC3 இன்புட்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சப்வூஃபர், இது சென்ட்ரு, இது சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, இந்த மாதிரி அவுட்புட் வரும். இதை உங்கள் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஜாக் வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். இது வந்து FM ஆண்டனா. புஷ்ஷை பொறுத்தளவுக்கு கோல்டு புஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு இதுக்கு ஒரு ரிமோட் வந்துடும். இது ஒரு 5.1 நீங்கள் தனித்தனியாக வால்யூமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரிமோட் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆப்டிக்கல், கோயாக்சல், HDMI/RC இதெல்லாம் நம்ம ரிமோட்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பட்டன் இன்புட் பட்டன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதிலே பார்த்தீங்கன்னா ARC மோடு மாறுது. ARC அல்லது ஆப்டிக்கல், கோயாக்சல் மாறும்போது இந்த ESP போர்டு கட்டப் ஆயிரும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது கோயாக்சல், அடுத்து ஆப்டிக்கல், அடுத்து ஆக்ஸ் மோடு வேலை செய்யும்போது இது நீங்கள் ESP போர்டு ஆன் ஆயிரும். இல்லை நீங்கள் பென்ட்ரைவில் எங்கள் MP3 சாங்ஸோ அல்லது ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது FM எது யூஸ் பண்ணாலும் இது வந்து ஒரு ப்ரோலாஜிக் 2ஆக கன்வெர்ட் ஆகி வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் சவுண்டு மோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ESP, FM அதே மாதிரி ப்ளூடூத் எல்லாம் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டில் மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இது வந்து ஆக்ஸு, ப்ளூடூத்து, இது FM. ஆக்ஸுங்கிறது இது ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். 3.5 mm ஜாக் இருக்கும், அதில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரில் FT003 வெர்ஷன் 2 சாஃப்ட்வேர் வெர்ஷன் 3.5 லேட்டஸ்ட்டு DSP டிகோடர் தான் போட்டிருக்கேன். அதுக்கு அடிஷ்னலாக இதில் வந்து ஒரு கெய்னர் போர்டு, அதாவது 6 சேனல் கெய்னர் போர்டு ஒன்று இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது அந்த போர்டு மேலேயே வச்சு நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஆடியோ ரிசல்ட் அருமையாக இருக்குது. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். டிகோடர்லேருந்து ஒரு 5.1 மினி ரிமோட் கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இன்புட் கொடுத்து அவுட் எடுத்து நம்ம RC ஜாக்கில் கொடுத்தாச்சு. இது வந்து இப்போ ப்ராசஸர் போர்டு. இது இந்த ரிமோட் கிட்டுக்கு இந்த போர்டு எதுக்குன்னா நம்ம FM போர்டு இதெல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு இது ஒரு சுவிட்சிங் போர்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்சிங் போர்டை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸ் மோடு செலக்ட் பண்ணும்போது மட்டும் இந்த ரெகுலேட்டருக்கு வோல்ட்டு போய் அந்த ரெகுலேட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டர் மூலமாக இந்த ESP போர்டு ஆன் ஆகும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக வந்திருக்கு. இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையர்லேருந்து நம்ம ஆடியோ அவுட் எடுத்து செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மினி ஆம்பிளிஃபையர் ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன். இதை பொறுத்தளவுக்கு நம்ம இதில் தனித்தனியாக ஒவ்வொரு சேனலாக கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா சில நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரீ ஆம்பிளிஃபையருங்கிறது அது ஒரு ஆம்பிளிஃபையர், அதில் டேரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் அவுட் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்ட்டே அந்த டவுட்டு கேட்டிருந்தாங்க. அது அப்படி கிடையாது. ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது ஆம்பிளிஃபையருக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ், அதாவது ஃப்ரீ ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற ஃப்ரீ ஆம்பிளிஃபையர். இதில் வந்து டேரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் அவுட் கொடுக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கீங்க, அதுக்கு இன்புட் வந்து ஒரு 6 சேனல் இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஆடியோ போர்டோட வேணுன்னா அதோட ஆம்பிளிஃபையர் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து இந்த டிகோடர் ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையர் எல்லாமே சேர்ந்து ஒரே ஆம்பிளிஃபையராக வரும். அப்படி ஒரே ஆம்பிளிஃபையராக இருந்தால் தான் நம்ம அதில் ஸ்பீக்கர் அவுட் நம்ம கொடுக்க முடியும். இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தா தான் நம்ம இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம பழைய 5.1 ஆம்பிளிஃபையர் வச்சுருப்போம். அதில் பார்த்திங்கன்னா
டிவிடி இன்புட்டு 6 சேனல் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆனால் நம்ம அதில் வந்து நம்ம டால்பி டிடிஎஸ்ங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் டிஜிட்டல் இன்புட்டு நம்மளால் கொடுக்க முடியாது. அது கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம டிஜிட்டல் இன்புட்டு நம்ம ஏஆர்சியோ இல்லாட்டா ஆப்டிக்கலோ இல்லாட்டா கோயக்ஸில் இன்புட் ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் இன்புட்டை அப்படியே அனலாக் அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகி இங்கே வரும். இதை வந்து நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசதி உள்ள ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் தான் இது. இப்போ இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஆடியோ டெஸ்டிங் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு செக் பண்ணி காட்டுறக்கா ஒரு டிடிஎஸ் வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரில் நம்ம ஏஆர்சி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏஆர்சி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து டிடிஎஸ்ஸா இல்லை டால்பியான்னு சொல்லி இந்த டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ அங்கே டிடிஎஸ் நான் வந்துருச்சா? இப்போ இங்கே பாருங்கள் டிடிஎஸ் வந்துருச்சு. ஏஆர்சி டிடிஎஸ். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு இது சென்டரில் வாய்ஸ் மட்டும் வருது. இது சரவுண்ட் ரைட்டு, இது சென்டர், லெஃப்ட்டு. இப்போ சும்மா ஒரு டால்பி டிஜிட்டல் 5.1 வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்க டால்பி வந்துச்சா? இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு சேனலை செக் பண்ணி காட்டுறேன். சென்டர் இல்லைங்க, இங்கே வராதீங்கன்னு சொல்கிறேன்லண்ணே. சென்டரில் பேசும்போது மட்டும் வாய்ஸ் வருது பாருங்க. இது சரவுண்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்புபரு. இப்போ எனக்கு ஆடியோ வந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் சப்புபருக்கு தனியாக தெரியும் உங்களுக்கு கொடுக்கும்போது. இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. சூடா தேதனி கிடைக்குமா? சீனி கொஞ்சம் கம்மியா. சென்டர்ல கரெக்ட்டா வாய்ஸ் மட்டும் தனியா போகும். வேணாமா? இல்ல ஃப்ரண்ட் ரைட், ஃப்ரண்ட் லெஃப்ட். சொல்லுங்க கேப்போம். அப்ப சாலே இப்போ நான் உங்களுக்கு சென்டரில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மொத்தமாக 6 சேனல் கொடுத்து நீங்கள் உங்கள் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணும்போது தனித்தனியாக எல்லா சேனலும் பிரிகிறது உங்களுக்கு நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்புட் பட்டனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் எஃப்எம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டினா இந்த ப்ளூடூத் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் இந்த இன்புட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் மோடு வரும் பாருங்கள். FM mode. எஃப்எம் இதுலேயே Line in mode. இது வந்து நம்ம ஆக்ஸ் மோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Bluetooth mode. ப்ளூடூத் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளூடூத் மூலமாக நீங்கள் ஆடியோ இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே ஒரே இதில் வந்துடுது உங்களுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஃப்ரீ ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப நாள் நண்பர் கேட்டுக்கிருந்தாங்க, இந்த எல்இடி பேனலோட வேணும்னு சொல்லி. அந்த மாதிரி மாடல் இப்போ வந்திருக்கு. இதை பொறுத்தளவுக்கு ப்ரைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரிமோட் இல்லாமல்னா ஒரு ரேட் இருக்கும், ரிமோட்டோடனா ஒரு ரேட்டு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்துச்சின்னா இது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், கால் பண்ணி வாங்கிக்கிங்க. அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.